ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டெலிவரி அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். 1 வீக் முன்னாடி டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா 27th மார்னிங் 6 o'clock ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படியே பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. 8 o'clock மேலே தான் அனஸ்டீஷியா டாக்டர் வருவாங்க. 9 o'clock மேலே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் நல்லதாக தான் போச்சு. 6 மணிக்கு ஆப்ரேஷன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்ரேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நிஷாந்த் குட்டியை பார்க்க முடியாது. ஆனால் 9 மணிங்கும் போது நிஷாந்த் குட்டி எப்படி 8 மணிக்குள்ளே வந்துருவாங்க, பார்த்துட்டே போயிடலாம். அந்த வகையில் ரொம்ப ஹாப்பி எனக்கு. டெலிவரி டைம் என்னமோ 9 மணிக்கு தான். ஆனால் 5 மணி போலவே எழுந்திரிச்சு இனிமா கொடுத்து ஸ்டொமக் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. நைட்டே சொல்லியிருந்தாங்க 3 o'clock மேலே எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக சுத்தமாகவே தூக்கம் இல்லை. ஜிஹெச்சுக்கு செக்அப் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ஆனாங்க. சேம் டைம் அவங்களும் பக்கத்து பெட்டில் தான் அட்மிட் ஆயிருந்தாங்க. நைட் ஃபுல்லாக அவங்க கூட தான் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். 5 o'clock வந்து இனிமா கொடுத்துட்டு அக்கா 6:30 போல நீங்க எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஜடை பின்னிட்டு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அது போலவே சூப்பராக ரெடி ஆகிட்டேன். மார்னிங் ஆப்ரேஷன்றதுனால குளிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. தெய்வமாக மட்டும் குளிச்சுட்டு அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தின்றதுனால சாமியெல்லாம் கும்பிட்டு தின்னூர்லாம் கொண்டு வந்து வச்சு விட்டுட்டாங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.